ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிலியாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் எடுத்துருக்கேன். அது மேலே இருக்கிறதான தோல் எல்லாமே சீவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. பேன் வச்சுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். அதில் முந்திரியும் பாதாமும் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக அந்த டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். பார்த்திங்கன்னா அது ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ வேறு பேனில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் இல்லை 1 மினிட் வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டே போயிடும். ஸோ சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இதுவாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் உதிரியாக வர வரைக்கும் நம்ம லைட்டாக இது பண்ணாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்துருந்தேன். ஸோ 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கரையை வந்து நம்ம பேனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் வந்து கம்மியாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் சுகர் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த சுகர் வந்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒரு கம்பி பதம் அளவு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு பாகு. பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். ஒரு கம்பி பதம் அளவு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ ஒரு கம்பி பதம் அளவு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அந்த தேங்காவை வதக்கி வச்சுருக்க தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது மொத்தமாக போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த டைமில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து அந்த வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரியும் பாதாமும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் பண்ணுறேன், நான் வந்து கண்டெய்னருக்கு அதை அப்படியே சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன பவுலில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு அதை நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் சர்வ் பண்ணுறேன்.
மொத்தமாக போட்டுட்டு நல்லா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நல்லா ஸ்பூனில் நெய் தடவிட்டு அது மேலே நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது நல்லாவே செட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.